ஏஐ தொழில்நுட்பம் சமீபத்தில் பல சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கும் நிலையில் ஒரு பக்கம் அதை பயன்படுத்தி பல மோசடிகளும் நிகழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பிரபல ஹாலிவுட் நடிகர் பிராட் பிட் புகைப்பட மற்றும் வீடியோ ஆகியவற்றை உருவாக்கி 53 வயதான பிரெஞ்சு நாட்டு பெண்மணியை 8,30,000 யூரோ ஏமாற்றியிருக்கிறார்கள் மோசடி பேர்வழிகள். இந்த தொகை இந்திய மதிப்பில் 7.8 கோடி ஆகும். ஆனே என்ற இந்த பெண்மணி பிப்ரவரி 2023 ஆண்டு ஆல்ப்ஸ் மலையில் பனிசறுக்கு செய்ததை தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்திருக்கிறார். அதன் பிறகு அவளுக்கு ஒரு பெண்ணிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. என்னுடைய பெயர் ஜேன் எட்பா பிட், நான் பிராட் பிட்டின் தாயார் என்று அறிமுகம் செய்து கொண்ட பெண். என்னுடைய மகனுக்கு உன்னை போன்ற பெண்தான் வேண்டும் என கூறியுள்ளார். அதன் பின்னர் ஆனேவுக்கு பிராட் பிட் என்ற பெயரிலிருந்து குறுஞ்செய்தி வந்தது. ஆனே அந்த நபருடன் செய்தி பரிமாற்றம் செய்து கொண்டிருந்திருக்கிறார். ஒரு பிரபல நடிகருடன் தான் அடிக்கடி குறுஞ்செய்தி பரிமாறுவதை அவராலே நம்ப முடியாமல் அவரிடம் தன் சந்தேகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். உடனே அவளுக்கு ஏஐ துணையுடன் உருவாக்கப்பட்ட பிராட் பிட்டின் பாஸ்போர்ட் நகல்கள், பிராட் பிட் மற்ற பிரபலங்களுடன் பகிர்ந்து கொண்ட குறுஞ்செய்திகள், பிராட் பிட் புகைப்படங்கள், வீடியோக்கள் ஆகியவை வந்திருக்கின்றன. தான் செய்தி பரிமாறிக் கொண்டிருப்பது பிராட் பிட்டுடன் என்று நம்பிய ஆனே அந்த நபருடன் அடுத்த 18 மாதங்கள் தினந்தோறும் செய்திகள், கவிதைகள், காதல் உணர்வுள்ள வாசகங்கள் என்று பரிமாறிக் கொண்டிருந்திருக்கிறார். ஒரு நாள் பிராட் பிட் என்று சொல்லப்பட்ட அந்த நபர் அவரை மணந்து கொள்ள விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார். பிரபல ஹாலிவுட் நடிகரை மணந்து கொள்ள போகிறோம் என்ற ஆசையில் கணவனை விவாகரத்து செய்திருக்கிறார் ஆனே. உங்களுக்காக விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் வாங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஆனால் பிராட் பிட் தான் விவாகரத்து செய்த ஆஞ்சலினா ஜோலியுடன் உள்ள சட்ட சிக்கலினால் வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாக கூறி அந்த விலை உயர்ந்த பரிசு பொருட்களுக்கு சுங்கவரி கட்டுவதற்கு 900 யூரோக்கள் தேவை என்றும் ஆனேவுக்கு செய்திகள் அனுப்பியுள்ளார். இதன் பின் சில நாட்களுக்கு பிறகு பிராட் பிட் சிறுநீரக கேன்சரால் அவதிப்படுவதாகவும் மருத்துவ செலவுக்கு 60,000 யூரோக்கள் தேவைப்படுகிறது என்றும் கூறியிருக்கிறார். உடனே ஆனே பணத்தை அவர்கள் சொல்லிய துருக்கி வங்கி கணக்கிற்கு அனுப்பியிருக்கிறார். இவ்வாறு சிறுக சிறுக விவாகரத்து செய்து கிடைத்த 7,75,000 யூரோக்களையும் அவர்கள் கொடுத்த வங்கி கணக்கிற்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதற்கு மேல் கொடுக்க பணம் இல்லாததால் வீட்டில் இருந்த மர சாமான்கள் அனைத்தையும் விற்று பணம் அனுப்பியிருக்கிறார். பிறகு பிராட் பிட்டின் பெண் சிநேகிதி பற்றி செய்தித்தாளில் படித்த பிறகுதான் தான் ஏமாற்றப்பட்டோம் என்று உணர்ந்திருக்கிறார் ஆனே. உடனே மோசடி பேர்வழிகளால் ஏமாற்றப்பட்டு அனைத்தையும் இழந்ததாக புகார் மனு கொடுத்திருக்கிறார் ஆனே. எல்லாவற்றையும் இழந்த ஆனே தற்போது ஒரு நபருடன் தங்கிக் கொண்டு ஆனே சட்ட செலவுகளுக்காக ஆன்லைனில் மற்றவர்களிடம் உதவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த மோசடியானது ஆனேவிற்கு பெரும் பேரிடியாக இருந்திருக்கிறது. இதன் காரணமாக 3 முறை தற்கொலை முயற்சி செய்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார். இவ்வாறு செயற்கை நுண்ணறிவு ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய சோகம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.